வணக்கம் நண்பர்களே. 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்புன்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு நீச்சகதியில் பயிற்சி ஆகிறாங்க. ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும். குருவனுடைய பார்வையும் இருக்கும். ஸோ துலாம் ராசியினுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா இந்த மாதம் மாத கிரகங்களுடைய சேர்க்கையும் ராசிக்கு குருவனுடைய பார்வையும் இருக்குது. ராசி அதிபதி விரயஸ்தானத்தில் நீச்சமாகறாங்க. அங்கே சனியினுடைய பார்வை இருக்குது. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக அமைப்புகள் ஒரு சைடில் ஃபுல்லாக பாசிட்டிவாக வேலை செய்யுது, இன்னொரு சைடில் ஃபுல்லாக நெகட்டிவாக வேலை செய்யுது. அதுலேயும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, இங்கே ராசி அதிபதி நெகட்டிவாக வேலை செய்கிறாங்க, வலிமை இழந்து. அண்ட் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் இங்கே பாசிட்டிவாக ராசியிலே வேலை செய்யுது. ஸோ இந்த அமைப்பான துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிக அளவில் ஏற்ற இறக்கங்களை பார்க்க வைக்கும். நல்ல விஷயங்களையும் பார்ப்பாங்க, சில சங்கடம் தரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக பார்ப்பாங்க. பொதுவாக எந்த ஒரு விஷயங்கள் எடுத்துட்டாலும் அதில் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே முழுமையாக பாசிட்டிவாகவும் இருக்காது, முழுமையாக நெகட்டிவாகவும் இருக்காது. நல்லது நடந்தாலும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலைன்னு புலம்ப வைக்கும். ஒரு கெட்ட நடந்தால் கூட தலைக்கு தலைப்பாக கூட போச்சு அப்படின்னு பெருமூச்சோட வைக்கும். ஸோ இது இப்படி தான் இந்த மாதம் முழுவதுமே எல்லா விஷயங்களுமே பொதுவான வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு செயல்பட்டுட்டு இருக்கும். அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதுனால எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க, முன்னப்பின்ன யோசிக்காமல் காரியங்கள் இறங்காதீங்க. நாரதற்கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி தான் பெரும்பாலான விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்களை பார்க்கறது தவிர்த்துக்கிறது உங்களுடைய சாமர்த்தியத்தில் தான் இருக்குது. அதனால தான் எதுலேயும் அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்படுறது இந்த மாதம் ரொம்பவுமே முக்கியம். நல்ல விஷயம்னு பார்க்கும்போது ராசியிலே செவ்வாய், புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையை பெற்று அதுக்கு குருவனுடைய பார்வையும் கிடைக்க பெற்று இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்க நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு அதிகாரத்தோடு செயல்படுவாங்க. பொதுவான குணாதிசயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி நீங்கள் அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும். எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே உங்களுடைய ஆதிக்கம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. எல்லா விஷயங்களுமே உங்களுடைய கை மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிற நிலைகளில் தான் உங்களுடைய காரியங்கள், செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். பிடிவாத குணம் என்பது அதிகரிக்கும். பட் இதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக அமைப்புகளுடைய நிலையானது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரிக்கக்கூடிய நிலைகள்லேயே இல்லை. அதனால் ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது இங்கே விஷயமே இல்லை. அது எங்கே கொண்டு போய் முடிக்குது அப்படிங்கிறத இங்கே கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆக நல்ல ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதோ இல்லை ஆதிக்க குணம் செலுத்துறதோ இதெல்லாம் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் அது என்ன முறையில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்க, அது எங்கே கொண்டு போய் நிறுத்துறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இதை நல்லதாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம், மோசமான விஷயங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அது உங்களுடைய திறமையில் உங்களுடைய சாமர்த்தியத்திலாம் இருக்குது. பட் ஜென்ரலாக இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்க ஒரு ஆதிக்க குணத்தோடு தான் எல்லா விஷயங்கள் காரியங்களும் ஈடுபட்டு வருவாங்க. அதே போல் அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டை தான் அவங்க அதிகம் கவனம் செலுத்துவாங்க. அவங்களுடைய சுக சௌகரியங்களில் தான் அவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களை பற்றியெல்லாம் அதிகமாக அவங்க யோசிக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன், எல்லாத்துலேயுமே அந்த நான் தான் அப்படிங்கிற அந்த நான் உணர்வோடு தான் எல்லா காரியங்களையும் ஈடுபட்டு வருவாங்க. ஸோ இந்த அமைப்பானது அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தலாம். கொஞ்சம் சூழ்நிலை பிசகிருச்சு அப்படின்னா இதுவே அவங்களுக்கு ஒரு கெட்ட பெயரையும் ஏற்படுத்தலாம். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் உங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நன்கு உணர்ந்து செயல்பட்டு வர்றது உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வழக்கத்துக்கு மேலே சற்று அதிகமாக பேசக்கூடிய தன்மை அதிகரிக்கும். புதிய விஷயங்கள், காரியங்களில் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம்.
வாழ்க்கையில் சில எதிர்பாராத திருப்பங்கள், நன்மைகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமையை பொறுத்து தான் இருக்குது. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானம் தேவை. எதையும் எடுத்தங்கோத்துன்னு முடிவு பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி வக்ர நிலையில் செயல்பட்டு இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், சொத்து சுகங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு விதமான எதிர்மறையான தாக்கங்களை இது ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் சிந்தித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் நன்மைகளை எதிர்ப்பாங்க. இது வந்து நெகட்டிவான விஷயங்கள் கிடையாது. ஆனால் நெகட்டிவான முறையில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான நிலைகளுக்கு நீங்களாக கொண்டு போயிடாதீங்க அப்படிங்கிறதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் அளவான நிலைகள் செயல்படும். பொருளாதார விஷயங்களும் அப்படி தான். வரவுகள் உண்டு, வரவுக்கேற்ற செலவுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதம் மட்டும் சமீப காலமாகவே துலாம் ராசியினோட நிலை அப்படி தான். ஏதோ ஒரு வகையில் இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லாமல் இருக்கிறதும் பிரச்சனை அப்படிங்கிற நிலைகளை தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை கரெக்டான முறையில் கையாளுறது உங்களுடைய திறமைகளை தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். நார்மலாகவே துலாம் ராசிக்காரங்க வெளி விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் காட்டி வருவீங்க. மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மற்றவங்க உங்களை தேடி வருவோம் அல்லது நீங்கள் மற்றவங்களை தேடி போடுவோம். இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான நிலைகளை செயல்படுது. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பிரயாணங்கள் ஈடுபாடுகளுக்கும் பிரயாணங்கள் வகையில் நன்மைகளும் ஆதாயங்களும் எதிர்பார்க்க முடியும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் என்பது பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலைச்சலும் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். எதையும் எடுத்தவங்க செயல்படுத்த முடியாது. எல்லாத்தையுமே யோசித்து நிதானமாக செயல்பட்டு தான் ஆகணும். பொறுமை மூலமாக இந்த மாதம் சிறப்புகளை பார்க்க முடியும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஈடுபாடுகள் இருக்கும். குடும்ப பொறுப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். சமீபகாலமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது தானாகவே அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம் உண்டாக்கிட்டு இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. அது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் நல்ல மதிப்புகளையும் பெருமைகளையும் எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துட்டு தான் வருவாங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. பெற்றோர்கள் வகையில் சில ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்ப்பாங்க. குறிப்பாக தந்தை வகையில் சில நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் உடன்பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடியும் ஓரளவு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருந்துகிட்டு இருக்கும். கணவன் மனைவி உறவுகளும் சாதகமாகவே இருக்குது. கொஞ்சம் எதிர்ப்புறமாக இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளும் ஒரு அந்யோன்யத்தையுமே வளர்த்தக்கூடிய நிலைகளும் கணவன் மனைவிகளுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. இந்த காதல் விஷயங்கள்னு வரும்போது எதையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. துலாம் ராசிக்காரங்க அது ஒன்று தான் சிக்கல். எதுவாக இருந்தாலும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் செயல்பட்டு வருது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புகள் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சில நேரங்களில் கொஞ்சம் இழுபறியான தன்மைகள் இருப்பது போல் தோணலாம். பட் இருந்தாலும் பெரிய அளவு நெகட்டிவ் இம்பாக்ட் எதுவும் கொடுக்காது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். நார்மலாக துலாம் ராசிக்காரர்கள் குழந்தைகள் மேலே ஈர்ப்புகள் அதிகம் ஏற்படும். அதனால் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாக்கி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை பார்த்து வருவாங்க. மாணவர்கள் கொஞ்சம் டென்ஷனையும் அவசரத்தையும் குறைச்சிக்கிறது நல்லது. மற்றபடி கல்வி வித்தைகளில் சாதகமான அமைப்புகள் உண்டு. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது. உலகம் சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான். எதுவாக இருந்தாலும் உள்ளொன்றும் வெளியொன்றுமாகத்தான் இருக்கும். சொல்லொன்றும் செயலொன்றுமாகத்தான் இருக்கும். அதனால் இந்த உடல்நல விஷயங்களில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்கன்னு சின்ன விஷயங்களை அலட்சியப்படுத்தாதீங்க. குறிப்பாக இந்த உஷ்ண ரீதியான தொந்தரவுகள், தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய சங்கடங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அதிக தொந்தரவுகளை ஏற்படுத்தினா இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் வழக்கமான நிலைகளே இருக்குது. கடந்த சில மாதங்களில் வந்த டென்ஷன், அலைச்சல்கள் அப்படிங்கிற இந்த மாதம் இருக்காது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அது உங்களுடைய திறமை தான். அப்படியே அந்த தொழில், வேலை, உத்தியோக ரீதியாகவும் உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிக்காட்டலாம். பட் அது எந்த மாதிரியான முடிவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது புரியாது. எதுவாக இருந்தாலும்
சுதாரித்து கொண்டு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. புதிய வேலைவாய்ப்பு, தொழில் வாய்ப்பு போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளில் வேலை செய்யும். நிதானித்து செயல்பட்டு வர்றதும் நல்லது. வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சமாளித்துக் கொள்ள முடியும். ஸோ ஓரளவு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட நிலைகளில் நல்ல முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் பார்க்க முடியும். ஆனால் அது மற்றவங்களுடைய பார்வைக்கு அது அப்படி இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்புகளை கொடுக்கும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இது சாதகமான மாதம் தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.